ஆரிய கார்லிக் டிஜிட்டல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, அண்ணே 50 கிலோ பூண்டு முட்டை வாங்கி கடையில வச்சா 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது 2 கிலோ கிட்ட எடை குறைஞ்சிடுதுன்னு. சில பூண்டுகளை பார்த்தா பூசணம் பிடிச்சு போகுது, முளை கட்டியும் வீணாகுது. இது தவிர்க்க என்ன வழி அப்படின்னு பல சில்லறை வியாபாரி நண்பர்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வீடியோவில் பூண்டு காஞ்சி எடை குறையாமல் தடுப்பது எப்படி, அழுகாமல் அந்த பூண்டை நம்ம நீண்ட நாட்கள் சேமிச்சு வைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு 5 முக்கியமான வியாபார ரகசியங்களை பற்றி விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. முதலாவது விஷயம், காற்றோட்டம். மார்க்கெட்ல இருந்து பூண்டு மூட்டையை கொண்டு வந்ததும் பலர் செய்யற பெரிய தவறு, அதை அப்படியே பிளாஸ்டிக் சாக்லயோ அல்லது காற்று போகாத அடைபட்ட அறையிலேயோ வச்சிடுவாங்க. பூண்டுங்கிறது ஒரு உயிருள்ள விளைபொருள், அதுக்கு தாராளமான காற்று ஓட்டம் ரொம்ப அவசியம். பூண்டை பிளாஸ்டிக் சாக்ல வைக்காமல் சணல் பை அல்லது வலைப்பைகள்ல மாட்டி வைக்கணும். அதே போல தரையில நேரடியா வைக்காமல் அடியில் ஒரு மரப்பலகை அல்லது பிளாஸ்டிக் கிரேட் போட்டு அதன் மேல வையுங்கள். தரையில் இருக்கும் ஈரம் பூண்டோட அடியில பட்டாலே பூஞ்சலம் பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடும். 2வது விஷயம், வெயில் மற்றும் வெப்பநிலை. பூண்டு முட்டைகளை நேரடியாக வெயில் படும் இடத்திலோ அல்லது உஷ்ணமுள்ள இடத்திலோ வைக்க கூடாது. அதிக வெயில் பட்டா பூண்டுல இருக்கிற ஈரம் சீக்கிரமாவே ஆவியாகி பூண்டு சுருங்கி எடை வேகமா குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல லேசான ஈரப்பதமும் உஷ்ணமும் சேர்ந்தா பூண்டு சீக்கிரமாவே முளைச்சு பயிர் வர தொடங்கிடும். அதனால எப்போதும் வெளிச்சமும் நல்ல காற்றோட்டமும் இருக்கிற நிழற்பாங்கான இடத்துலதான் பூண்டை நம்ம எப்பவுமே சேமிச்சு வைக்கணும். 3வது விஷயம், மூடைகளை கையாளும் முறை. மார்க்கெட்ல இருந்தோ அல்லது வண்டியில இருந்தோ பூண்டு மூட்டைகளை இறக்கும் போது அதை ஓங்கி தரையில தூக்கி போடக்கூடாது. அப்படி போடும்போது பூண்டோட உட்புற பகுதிகள் நசுங்கி வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் 2 நாள்ல உள்ளுக்குள்ள அழுகி போக ஆரம்பிச்சிடும். அதனால மூடைகளை கவனமாக கையாள்வது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா 4வது விஷயம், பிரித்தெடுக்கும் முறை. ஒரு அழுகிய தக்காளி கூடையவே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது பூண்டுக்கும் 100% பொருந்தும். நீங்க மூட்டையை பிரிக்கும் போதே லேசாக ஈரம் பட்ட அல்லது அழுகிய பூண்டு தென்பட்டா அதை உடனே தனியா எடுத்துடுங்க. அந்த ஈரம் பக்கத்தில் இருக்க நல்ல பூண்டுகளுக்கும் பரவி அடுத்த 2 நாள்ல மொத்த பூண்டையுமே வீணாக்கிடும். வாரத்துல ஒரு முறை பூண்டை லேசா கிளறி விட்டு கழிவுகளை பிரிச்சு எடுத்தீங்கன்னா 90% நஷ்டத்தை நம்ம தடுத்துடலாம். 5வது விஷயம், வியாபார கணக்கு. பூண்டு காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை பொறுத்து இயல்பாகவே 1 முதல் 2% வரை எடை குறையும். இதை ஈடுகட்ட நீங்க பூண்டு வாங்கும் போதே கிலோவுக்கு 2 ரூபா முதல் 2 ரூபா 3 ரூபா வரை நம்ம சேமிப்பு செலவுல கணக்கு பண்ணிக்கணும். அதை வச்சு கணக்கு பண்ணி நம்ம பூண்டை விலையை தீர்மானிச்சு வித்தா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். உதாரணத்துக்கு 150 ரூபாய்க்கு வாங்கும் பூண்டை இந்த கழிவு கணக்குல மனசுல வச்சு 180 இருந்து 190 ரூபாய் வரை நம்ம ரேட் செட் பண்ணி வித்தா எடை குறைஞ்சாலும் உங்களோட நிகர லாபத்துல எந்த பாதிப்பும் வராது. அதனால நண்பர்களே, இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினா பூண்டு வியாபாரத்துல எடை குறைவால வர நஷ்டத்தை முழுமையா நம்ம தடுத்துடலாம். உங்கள் கடைக்கு தேவையான தரமான வடுகுவட்டி பூண்டுகள் மற்றும் காஷ்மீர் பூண்டுகள், ஹிமாச்சல் பூண்டுகளை குறைந்த விலையில் பர்ச்சேஸ் பண்ண திரையில் தெரியக்கூடிய 8836000637 எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம ஆரிய கார்லிக் டிஜிட்டல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க வியாபார நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.